ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா. குருவே துணை. தேவ குருவான பிரகஸ்பதி இப்பொழுது பல சித்தர்கள், மகான்கள், யோகிகள், அளவற்ற லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, பல லட்சம் கோடிக்கணக்கான சித்தர்களை பற்றி நமது வாத்தியார் சொல்லிக் கொடுத்து இருப்பதைத்தான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்தில் நாங்களெல்லாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு சொல்வார்கள் 18 சித்தர்கள், 18 சித்தர்கள் இப்படி தெரிந்து கொண்டோம். ஆனால் ஒரு நல்ல காலம் வரும்பொழுது 18 என்னடா, 18 லட்சம் கோடி, 18 லட்சம் கோடியை தாண்டி அடியேன் குருவருளால் சொல்ல முடியும் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு ஒரு வியப்பு. எப்படி இது, என்ன இது, நம்ம 18 பெரிய பிரமாதமாக பேசிட்டு இருக்கோமே, 18 பேரையே இதையே ஒழுங்காக நம்ம வழிபடலையே. ஆனால் இத்தனை லட்சம் கோடி சித்தர்கள் எதற்கு என்றால், இந்த மனித குலம் எப்படியெல்லாம் தறிகெட்டு போகின்றது, அவை போகாமல் இருப்பதற்கும், அதாவது சிறிய நிலை, பிறந்த நிலை, வாலிப நிலை, வயோதிக நிலை மாறும் பொழுது இந்த மனித குலம் எப்படியெல்லாம் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மாறுகின்றார்கள். அவர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கே இந்த புலோகத்திற்கு அவதாரம் ஆகி நன்மை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் அதன்படி நடந்து விட்டார்களா என்றால் அதுதான் நாங்கள் சொல்ல முடியாது. அதாவது மாட்டை அவுத்து நல்ல புல்லு தரையில் விட்டா மேயக்கூடிய மாடு நல்ல விதமாக பசுவானது மேய்ந்து நல்ல பால் கறக்கும். சில மாடானது மேயாமல் ஓடி ஆடி திரிந்து ஏதோ கொஞ்சம் புல்லை சாப்பிட்டுட்டு மீதையெல்லாம் அதை போட்டு மிதித்து துவைத்து அது என்ன செய்யணும்னு நீங்களே பார்த்துக்கலாம். இப்படித்தான் வாழ்க்கையிலே கர்ம பலன், அதுதான் கர்மா. எல்லாம் இருந்தும் கண் இருந்தும் குருடனாக, காது இருந்தும் செவிடனாக இருக்கின்றவர்கள் பல லட்சம் கோடி பேர். இவர்களை எல்லாம் இந்த ஒரே ஒரு வழியாலே, இந்த ஒரு வார்த்தையாலே திருத்திவிட முடியுமா என்றால் எங்களுக்கு தெரியாது. இதை உங்களிடமே விட்டுவிடுகிறோம். இப்படி தேவர்களின் குருவான பிரகஸ்பதியே இந்த நவகிரகங்களில் குரு பகவான் என்று அழைக்கப்படுகின்றார்கள். முனிவரான ஆங்கீரசர் மற்றும் கருபாதேவி ஆகியோரின் மகனாக பிறந்தவர் இந்த பிரகஸ்பதி பகவான். சிறு வயதிலிருந்தே வேதங்களில் சிறந்த ஞானமும் பரமேஸ்வரனிடம் சிறந்த பக்தியும் கொண்டு இருந்தவர். இப்படி சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக அவர் புனித தலமான பிரபாச கஷேத்திரத்திற்கு சென்றார். பிரபாச கஷேத்திரமா, அது என்ன? அங்கு தனது திருக்கரங்களாலேயே ஒரு சிவலிங்கத்தை நிறுவி பூஜைகள் செய்து கடுமையான தவம் மேற்கொண்டார். இப்படி பிரபாச கஷேத்திரம் என்பது என்னவென்று கேட்டால், குஜராத் மாநிலத்திலே சோமநாத் அருகே அமைந்து உள்ள ஒரு புண்ணியமான பூமி. ஆதிசேஷனின் அவதாரமும் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் மூத்த சகோதரனுமான பலராமர் கண்ணன் விரைவில் அந்த வைகுண்டம் திரும்ப போவதை முன்கூட்டியே அறிந்தார். அதனால் கிருஷ்ணருக்கு முன்பாகவே யோக மார்க்கத்தில் வழியாக தனது பூத உடலை நீத்து வைகுண்டம் சென்றடைந்த தலமே பிரபாச கஷேத்திரம். இந்த இடத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். பிரகஸ்பதி பகவானின் தூய்மையான பக்தியையும் கடுமையான தவத்தையும் கண்டு அகமகிழ்ந்து குளிர்ந்து ஆனந்தப்பட்ட இந்த சிவபெருமான் அவர் முன் திருக்காட்சி அளித்து பல வரங்களை அள்ளி அள்ளி வழங்கினார். தேவகுரு பதவி எப்படி? பதவி என்பது வேறு, குரு பதவி என்பது வேறு. தேவர்களுக்கெல்லாம் தேவனாக தேவகுரு பதவி எப்படி கிடைத்தது? தேவர்களுக்கு ஒரு ஆசிரியனாக, ஆசானாக, அதாவது தேவ குருவாக வழிகாட்டும் உன்னத பொறுப்பை இந்த சிவபெருமான் அவருக்கு கொடுத்தார். நவகிரகங்களின் ஓர் இடம் விண்ணுலகில் 9 கோள்களில் மிகவும் மங்களகரமான, அதாவது வியாழன் கிரகமாக வீற்றிருக்கும் வரத்தை அந்த சிவபெருமான் அருளினார். இப்படி பிரகஸ்பதி என்ற திருநாமம், பிரகஸ்பதி என்றால் துதிக்கு அதிபதி, லார்ட் ஆஃப் த பிரேயர்ஸ் அல்லது விரிவின் அதிபதி, லார்ட் ஆஃப் த எக்ஸ்பான்ஷன் என்று பொருள். இப்படி குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்களே, என்ன
இது ஆன்றோர் வாக்கு. இது தேவகுருவான பிரகஸ்பதிக்கு மட்டும் அல்லாது நம்மை வழிநடத்தும் ஞான சர்க்குருவிற்கும் பொருந்தும். தேவர்கள் அசுரர்களுடன் போரிடும் பொழுது வெறும் ஆயுதங்களை மட்டும் நம்பாமல் தர்மத்தின் அடிப்படையிலும் தனது கூர்மையான அறிவாலும் நல் வழி காட்டியவர் இவரே. இப்படி உச்சமடையும் குரு பகவான் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான ஒரு அற்புதமான காலம். கவனமாக பாருங்கள். நாளைய மறுதினம் பல ஆலயங்களிலே குரு பெயர்ச்சி வருகின்றது. நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவான் வேறு, கோஷ்டத்தில் உள்ள குரு பகவான் வேறு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்படி கடந்த மாத அகஸ்திய விஜயத்திலே ராசி சக்கரத்தின்படி நவக்கிரகங்கள் உச்சம் பெறுவதை பற்றியும் அதனை நமது முன்னோர்கள் எவ்வாறு ஆன்மீக ரீதியாக மட்டும் பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றியும் நாம் சிந்தித்து பார்த்தோம். இப்படி நவக்கிரகங்களிலே குரு பகவான் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சுமார் 1 வருடம் சஞ்சரிப்பார். அவர் சஞ்சரித்த அதே ராசிக்கு மீண்டும் திரும்பி வர தோராயமாக 12 ஆண்டுகள் ஆகும். இப்படி அந்த வகையிலே குரு பகவான் கடகராசியிலே சஞ்சரிக்கும் போது, உச்சம் பெறும்போது என்ன உன்னத நிலை அடைகிறார் பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கத்தப்படி 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று, அதாவது கணிதத்திலே பல கோடி வாக்கியம் திருக்கணிதம் பார்த்துங்கோ. நமது பஞ்சாங்கமானது நமது ஞான பத்திர கிரந்தத்தின் படிதான். ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று குரு பகவான் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகி உச்சம் பெறுகிறார். எந்த ஒரு கிரகமும் உச்சம் பெறும் பொழுது அதனுடைய சக்தி முழுமையாகவும் மிக மிக அதிகமாகவும் இருக்கும். ஆகவே ஜூன் 1 முதல் தொடங்கும் தோராயமான 1 வருட காலகட்டம் மனித பிறவியின் உன்னத நோக்கமான ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக ஆகப்போகிறது. மீண்டும் இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைக்க சுமார் 12 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். ஆதலால் இந்த அரிய காலத்தை நாம் எக்காரணம் கொண்டும் வீணாக்காமல் ஆன்மீக நல்ல நற்பணிகளுக்காக மிக சிறந்த முறையிலே நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் பயன்படுத்தி கொள்வோம். குரு உபாசனையும் ஜீவசமாதி வழிபாடும். இந்த குரு பகவான் உச்சகாலம் குரு உபாசனை செய்வதற்கும் மகான்களின் ஜீவ சமாதிகளை தரிசிப்பதற்கும் மிகவும் உகந்த காலம். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்திலே குருவின் அருளாசியையும் கடாட்சத்தையும் நாம் மிக சுலபமாக அதிக அளவில் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். குருமார்களிடமிருந்து அருளாசி எப்போதுமே குறைவின்றி பெருக்கெடுத்து வந்து கொண்டேதான் இருக்கு. ஆனால் அந்த அருளை எந்த அளவிற்கு உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பது நமது ஆன்மீக நிலையும் குருவின் மீது நாம் வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையும் பொறுத்து அது அமையும். ஒரு தகுந்த குருவிடம் மந்திர உபதேசம் பெறுவதற்கும் குருவின் திருநாமத்தை தொடர்ந்து ஜெபித்து மந்திர சித்தி அடைவதற்கும் இது மிக சரியான நேரம். விட்டுவிடாதீர்கள். இதுவரை தங்களுக்கு என்று ஒரு ஞான குரு அமையவில்லையே என்று இயங்குபவர்கள் மனம் உருகி வேண்டி திரு அண்ணாமலை கிரிவலம் வருவதால் அவர்களுக்கு ஒரு நல்ல ஞான சர்க்குரு அமைவதற்கான அனைத்து வழிகளும் இந்த காலகட்டத்திலே உண்டு. இறை திருமணங்களும் பிராய்ச்சித்தமும் என்ன, பலன் எப்படி? வாருங்கள். மேலும் சுவாமி திருக்கல்யாணம், இறை திருக்கல்யாணம் உற்சவங்களை நடத்துவதற்கு இது மிக 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 உகந்த காலம். தற்காலத்தில் பெரும்பாலான திருமணங்கள் கல்யாண மண்டபங்களிலே நடப்பது சற்று வருத்தத்துக்கு உரியது. மிக மிக கவனமாக கேளுங்கள். திருமண சத்திரத்தில் திருமணம் நடப்பது அநேகமாக பல சச்சரவு சண்டை தோல்வியில் முடிந்து கொண்டு இருக்கிறது. வம்பு வழக்கு வியாஜியம் கோர்ட்டு தாவா என்று போய்கொண்டிருப்பதில் கவனமாக நீங்கள் அதை கேளுங்கள். நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். திருக்கோயில்களில் இறைவனின் திருக்கண்களுக்கு முன்பாக, அந்த சாமிக்கு முன்பாக ஒரு திருமணம் நடைபெறும் போது அதில் சடங்குகள் மற்றும் மந்திர உச்சரிப்புகளில் அறியாமல் ஏற்படும் மனித தவறுகள், சொல் பிழைகள், ஸ்வரம், மந்திர பிழைகள் அனைத்தும் இறைவின் நேத்ராக்னி சக்தியால் அவை நீக்கப்பட்டு சந்தோஷமாக இருக்கும். இப்படி மண்டபங்களில், கல்யாண மண்டபங்களில் நடைபெறும் திருமணங்களில் ஏற்படும் இத்தகைய குறைகளுக்கு ஒரு சிறந்த பிராயச்சித்தமாக இருப்பது நம்மால் என்ற போதெல்லாம் திருக்கோவில்களில் இறை திருமணங்களை சிறப்பாக நடத்தி வைப்பது மட்டுமே. மேலும் கோவில்களில் வீட்டிற்கும் ஜெயமங்கள தேவதைகளும் தங்களின் பரிபூர்ண ஆசிகளை முழுமையாக வழங்குகின்றார்கள். இதனால் தீர்க்க சுமங்கலித்துவம் மற்றும் தம்பதிகளுக்கு தெய்வீக சிந்தனைகளும் வளரும். குரு பகவான் உச்சம் பெறும்
இந்த குறிப்பிட்ட அரிய காலத்தில் எந்த ஒரு தெய்வத்திற்கும் இறை திருமணங்களை ஏற்பாடு செய்வது மிகவும் புண்ணியமான செயலாகும். பல ஆலயங்களிலே கல்யாண உற்சவங்கள் செய்யுங்கள். எல்லா கோயில்களிலும் திருக்கல்யாண உற்சவத்தை செய்யலாம். ஏதோ நம்ம ஏழுமலையானுக்கு கல்யாண உற்சவம் என்று சொல்கிறீர்கள். கல்யாண மகாதேவி என்று ஊர் இருக்கு. அங்கவும் வருடம் பூராக பல ஆயிரம் வருடங்கள் தொடர்ந்து பெருமானுக்கு, இறை பெருமானுக்கு, சிவபெருமானுக்கு கல்யாண மீனாட்சி, கல்யாண சுந்தரேஸ்வரர், கல்யாண ஸ்ரீதேவி, கல்யாண பூதேவி, இப்படி திருக்கல்யாணங்கள் நடந்து கொண்ட இடம். இன்றும் அதற்கு கல்யாண மகாதேவி என்று பெயர். குறிப்பாக வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம், பிரம்மா சரஸ்வதி திருக்கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், ராதா கல்யாணம், சீதா கல்யாணம் மற்றும் மீனாட்சி திருக்கல்யாணம் ஆகியவற்றை ஏற்பாடு செய்து தரிசிப்பது ஈடு இணை அற்ற அளவற்ற நல்ல பலன்களை அள்ளித்தரும் நல்ல நாள். இப்படி இறை திருமணங்களை நடத்துவதும் அப்படி தரிசிப்பதாலும் திருமணம் ஆகாதவர்கள் வரிசையாக காத்து கொண்டிருக்கின்றார்கள். 50 வரன் பார்த்தேன், 100 வரன் பார்த்தேன், ஏதோ ஒரு காரணத்தை தட்டி போயிருக்கலாம். பல பரிகாரங்கள் செய்தேன், மந்திரங்கள் செய்தேன், ஹோமங்கள் செய்தேன், யாகங்கள் செய்தேன், தானங்கள் செய்தேன், தர்மங்கள் செய்தேன். அதெல்லாம் வீண் போகாது. அது உங்களை காத்து உங்களுக்கு வீடு கட்டி திடீரென்று வீடு வந்து விடுமா? கீழே அஸ்திவாரம், ஒரு பில்லர் போடுவது, சமப்படுத்துவது, அடுத்த நிலை போடுவது, ரூஃப் கட்டுவது, மாடி கட்டுவது, முழுமைப்படுத்துவது, இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவது போல் இவையெல்லாம் உங்களை பாதுகாக்கும். இருந்தாலும் இப்படி திருமணம் கைகூட உங்களுக்கு இதையெல்லாம் நடத்தி கூட திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் வந்துவிட்டது என்றதை மனதார சொல்லி 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 பழங்கள். இப்படி தெய்வ திருமணங்களை நடத்துவதாலும் தரிசிப்பதாலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடவும் வழி பிறக்கும். கண்டிப்பாக நம்பிக்கை இதில் முக்கியம். மேலும் தம்பதியருக்கு நல்ல சந்தமான, அதாவது சந்தான நல்ல குணமுள்ள குழந்தைகள், அந்த பாக்கியமும் கண்டிப்பாக கிட்ட போகின்றது. இப்படி குரு பகவானும் கோவில் கைங்கரியங்களை பற்றி பார்த்தால், குரு பகவான் தனக்காரகன். அவர் தான் பொருளாதார நிபுணர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்று சொல்கிறோமே என்றும் அழைக்கப்படுகிறார். நம்மில் எத்தனையோ பேருக்கு நிறைய தெய்வீக காரியங்கள் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும், கோயில்களில் உழவார திருப்பணி மற்றும் சேவை செய்ய வேண்டும் என்றெல்லாம் ஆசை இருக்கும். பல இடங்களிலே போதிய பண வசதி இல்லாத காரணத்தால் கோவில்களில் கும்பாபிஷேகம் கூட நடைபெறாமல் பல வருடங்களாக தடைப்பட்டிருக்குமே. இந்த தருணத்தில் இறைவா, இது போன்ற நல்ல காரியங்களை செய்வதற்காகவும் அறப்பணிகளுக்காகவும் தேவையான செல்வத்தை தந்து அருள் என்று தூய எண்ணத்தோடு யார் ஒருவர் வேண்டிக் கொண்டு பூஜைகள் செய்தால் அது நிச்சயமாக நல்ல பலனை அள்ளித்தரும் நல்ல நாள். ஜூன் 1 ஆரம்பம், 2026. கவனம், நம் சுயநலத்திற்காக இல்லாமல் இறைவனின் கைங்கரியத்துக்காக பொருளை வேண்டுவது தவறு இல்லை. இது சிறந்த சேவையே என்று நமது வாத்தியார் சொன்னார், காஞ்சி மகாபெரிவாள் சொன்னார், பன்றிமலை சுவாமிகள் சொன்னார், எல்லாரும் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி சேக்கிழார் பெருமானின் ஒரு மகிமையை பார்ப்போம். நாயன்மார்கள், ஆழ்வார்கள் மற்றும் பல்வேறு ஜீவ சமாதிகளிலே வீற்றிருக்கும் பல்வேறு மகான்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதற்கு இது மிக மிக சிறந்த காலம். நமது வாத்தியார் இது பற்றி கூறும்போது, மக்களுக்கு நாயன்மார்களை பற்றி ஓரளவேனும் தெரிஞ்சிருக்கிறது, சந்தோஷமாக இருக்கு சார். ஆனால் நாயன்மார்களின் பெருமையை பக்தி நமக்கு சொன்ன சேக்கிழாரை மறந்துட்டாங்க ஐயா. அவரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு கோவில்களில் அபிஷேக ஆராதனைகள் சேவைகள் பண்ணுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார் நம்ம வாத்தியார். எப்படி நம்ம பெரிய வாத்தியார் இவரை மெசஞ்சர்ஸ், நாங்கள்லாம் ஒரு மெசஞ்சர்ஸ், புகழ்பாடிய மெசஞ்சர்னு சொல்லுவார். ஏன்னா நமக்கு பக்தி ரீதி பரப்பதற்கு சொல்லி கொடுத்து பரப்புறதுக்கு சிவபெருமான் நாயன்மார்களை மெசஞ்சர்களாக அனுப்பி வச்சாங்க. அதோடு சேர்த்து அந்த மெசஞ்சர்களோட புகழை எடுத்து சொல்ல இன்னொரு மெசஞ்சரையும் அனுப்பி வச்சார். அவர்தான் தெய்வ சேக்கிழார். பெரிய புராணத்தோடு முதல் வரியை சிவபெருமானை உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் இன்னும் சிதம்பரத்தில் அவருக்கு அடி எடுத்து கொடுத்திருக்காருன்னா அவரோட தெய்வீக லெவலை, அந்த உயர்நிலையை யோசித்து பார்க்கணும். அதனால்தான் வேறு யாருக்கும் இல்லாத பெயரை சுட்டி தெய்வ சேக்கிழார் என்று சொன்னாங்க நம்ம பெரியவங்க என்று கூறுவார். இப்புனித காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியவை சேக்கிழார் வழிபாடு. சிவாலயங்களில் உள்ள சேக்கிழார் பெருமானுக்கு திருவாதிரை நட்சத்திர நாட்களிலும் வியாழக்கிழமையிலும் அபிஷேக ஆராதனைகள் தொடர்ந்து செய்யுங்கள். வெற்றி உங்களுக்கு உண்டு. வேலை போயிடும், கவலை வந்துவிட்டது என்று வாடாதீர்கள். கவலை இல்லாத வாழ்க்கை வரும். இறைவனை நம்பினால்
கெட்டுப்போனவர்கள் இல்லை, நம்பாதவர்கள் நன்றாக இருந்ததும் இல்லை. இப்படி அபிஷேக ஆராதனைகள் செய்ய வேண்டும். இந்த காலத்தில் இதை செய்வது மிக மிக விசேஷமான பலன்கள் தரும். பதிகம் பாராயணம் இந்த காலகட்டத்தில் தினமும் திருத்தொண்ட தொகை பதிகத்தை 12 முறை பக்தி சிரத்தையுடன் பாராயணம் செய்யுங்கள். இறைநூல் தானம், பெரிய புராணம், மகாபக்த விஜயம் போன்ற உன்னத அடியார்கள் புகழ்பாடும் ஆன்மீக புத்தகங்களை வாங்கி இறை என்பவர்களுக்கு அடியவர்களுக்கு தானமாக வழங்குங்கள். மகான்களின் நாமம் தினமும் தவறாமல் 108 மகான்களின் திருநாமங்களை சொல்லி உச்சரிக்க சொல்லுங்கள். குழந்தைகளை தயார் செய்யுங்கள். 3 வேளையும் அர்க்கியம் குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் அத்தனை பேரும் செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல காலம் காத்து கொண்டிருக்கிறது. இது ஏதோ அருள்வாக்கு, இது குரு ராசி குரு பயிற்சி பலன் என்று நினைத்து விடாதீர்கள். நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் ஞானபத்திர கிரந்தத்திலிருந்து 1992 வருடம் கொடுக்கப்பட்டது. இப்படி இந்த காலம் முழுவதும் நிதமும் குருஹோரையிலே தினம் ஒவ்வொரு நாளும் குருஹோரை வருகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்குள்ள கோரை மாறிக்கொண்டே வரும். உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை சூரிய கோரை, சுக்கிர கோரை, புதன் கோரை, சந்திர கோரை, சனி கோரை, குரு கோரை என்று பிரித்து கொள்ளுங்கள். இப்படி இந்த காலம் முழுவதும் நிதமும் குரு கோரைகளை குறைந்தபட்சம் 300 முறை ஓத வேண்டிய குரு பகவானுக்கு குறித்தான ஸ்லோகம் ஸ்ரீ வியாச பகவான் நமக்கு கொடுத்தார். தேவானாம்ச ரிஷீனாம்ச குரு காஞ்சன சந்நிபம், தேவானாம்ச ரிஷீனாம்ச குரு காஞ்சன சந்நிபம் புக்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதி. அருமையான மந்திரம் பாருங்க. இதை வீட்டில் சொல்லிக்கிட்டே இருங்க. சமையல் பண்ணும்போது, வீட்டில் எத்தனையோ காரியம் பண்ணும்போது சொல்லிகிட்டே இருங்க. குருஹோர தன்னால் உங்களுக்கு வந்துடும். தேவானாம் ச ரிஷீனாம் ச குரு சாஞ்சன சந்நிபம் புக்திபூதம் திரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதி. இப்படி சொல்லுங்கள். அருணாச்சலேஸ்வரர் என்னும் ஆதிமூல குருநாதர் எல்லாம் நமக்கெல்லாம் அருணாச்சலேஸ்வரர் குருநாதர் யாரு? குருகளுக்கு எல்லாம் ஆதிமூல குருவாக இருப்பவர் இந்த ஆதிமூல ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஆவார். அவரின் புனித திருமேனியாக இருப்பதுதான் இன்று அருணாச்சலம் என்னும் புனிதமான மலையாகும். குரு பகவான் உச்சம் பெறும் இந்த புனிதமான காலகட்டத்தில் பல சித்தர்களும் மகான்களும் மேல் உலகிலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து திருவண்ணாமலையில் ஆழ்ந்த தபங்கள் செய்வது உண்டு. எப்படி பௌர்ணமி நாட்கள், மாத சிவராத்திரி நாட்கள் மற்றும் மகா தீப நாள் போன்றவற்றில் கிரிவலம் செய்வது மிக விசேஷமோ, அதே போல இந்த குரு உச்ச காலத்தில் முழுவதும் தினமும் கிரிவலம் செய்வதும் மிகவும் விசேஷமான பலனை தர இருக்கின்றது. கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி முறை தெரிந்தோ தெரியாமலோ சிவசிவா 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 என்று சொன்னால் கூட 1000 முறை சொன்ன பலன் உண்டு என்று நமது வாத்தியார் கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். குறிப்பாக இந்த காலகட்டத்திலே குருமார்களின் திரு நட்சத்திர நாட்கள், எத்தனையோ மகான்கள் பிறந்த நட்சத்திரம். உதாரணமாக காஞ்சி மகா பெரியவாள் அனுஷம், நமது வாத்தியார் ரோகிணி, இப்படி பல நட்சத்திர நாட்களில் பிறந்த மகான்கள் அவர்கள் சித்தி அடைந்த திதி அல்லது நட்சத்திர நாட்கள் வியாழக்கிழமை ரோகிணி மற்றும் புனர்பூச நட்சத்திர நாட்கள். இவற்றில் திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது மிக மிக அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கும். இந்த எளிய ஆன்மீக வழிபாடுகளை உறுதியோடு பின்பற்றி குரு பகவான் உச்சம் பெறும் இந்த ஒப்பற்ற காலத்தில் குருவின் அருளையும் குருவின் அருளால் இறைவனின் அருளையும் முழுமையாக பெறுவோம். இப்படி பல சித்தர்களின் பெருமையை, மகான்களின் பெருமையை, இப்படி குரு பெயர்ச்சி என்று பல இடங்களிலே இப்பொழுதெல்லாம் ஜோதிடர்கள் சொல்வதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் நாங்கள் சொல்வது வேறு விதமாக இருக்கும். ஆனால் இது பொதுவாக இந்த ராசிக்குத்தான் என்று கிடையாது. மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும், ஆண் பெண் இருபாலருக்கும் உரித்தான அற்புதமான நல்ல நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையதா நாச்சலா.